ஹலோ வியூவர்ஸ். அதாவது ஒரு திரைப்பட காட்சியில நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் நானும் ரவுடி தான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டே போலீஸ் வண்டியில ஏறுவாரு கத்திக்கிட்டே ரொம்ப தில்லா. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஜெயிலுக்கு போறது அவ்வளவு சுலுவான வேலையோ ஜாலியான வேலையோ இல்லைங்க. ஜெயில் ரொம்பவே கொடூரமான இடம். அதுவும் பெண்களுக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்கும். இப்ப நாம பார்க்க போற ஜெயில்ல பொண்ணுங்க மாட்டினா அவ்வளவுதானா அவங்கள கொடூரமா டார்ச்சர் பண்ணி சின்ன பின்னமாக்கிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ரொம்பவே கொடூரமான உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான பெண்கள் சிறைச்சாலையை பத்தி தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சவுச்சிலா பிரிசன் இது கலிபோர்னியால இருக்கு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பெண்கள் சிறைச்சாலை இதுதான். நார்மலாவே இந்த பிரிசன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கைதிகளை தான் அடைச்சு வைக்க முடியும். ஏன்னா அமெரிக்கால கிரைம் சிச்சுவேஷன் இப்ப எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா வெறும் 2000 கைதிகளை மட்டுமே அடைச்சு வைக்கக்கூடிய இந்த ஜெயில இப்ப கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்காங்களாம். நார்மலாவே கம்மியான இடத்துல அதிகமான மக்கள் அக்கம்பெனி பண்ணுனா என்ன ஆகும்? கண்டிப்பா சண்டை நடக்கும் இல்லையா? அதேதான் இங்க டெய்லி நடக்குதாங்க. ஆனா அதிகமான கைதிகள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸாலேயே பாத்தீங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்த முடியலையாம். கைதிகளுக்கு உள்ளேயே சின்ன சின்ன கேங் வேற இருக்காங்க. இவங்களே கேங் ஃபார்ம் பண்ணி சண்டையும் போட்டுக்கிறாங்களாம் டெய்லியும். ஒவ்வொரு நாளும் இந்த இடம் போர்க்களமா தான் இருக்குமா. இந்த ஜெயிலுக்குள்ள சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க பலசாலியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எவ்வளவு அடிச்சாலும் வாங்குற மாதிரி அமைதியா அப்பாவியா இருக்கணுமா. இந்த 2 வகையில ஏதாவது ஒண்ணா இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க பிழைக்க முடியும். இல்லைன்னா இந்த ஜெயில்ல உங்களால சர்வைவும் பண்ண முடியாது. உயிர் கூட சம்டைம் பிழைக்க முடியாம செத்து கூட போகலாமா. பேங்காங் உமன்ஸ் பிரிசன் இது தாய்லாந்துல இருக்கு. இந்த ஜெயில்ல வெறும் 500 பேரை மட்டும் தான் வச்சுக்க முடியுமா. ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கைதிகள் இப்ப இருக்காங்களாம். அதாவது 4 மடங்கு அதிகமா இருக்காங்க. கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால இடத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், சாப்பாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை எவ்வளவு தகராறு நடக்கும் டெய்லியும். இது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு ஹைஜீனிக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதான். அந்த அளவுக்கு ரொம்பவே பார்க்க இடம் ரொம்ப மோசமா இருக்குமா. இதனாலேயே பாத்தீங்கன்னா பல கைதிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிருக்காங்களாம். இங்க என்னதான் ஓவர் கிரவுடா இருந்தாலும் யாரும் யார் கூடயும் கேங்கா சேரக்கூடாதான். அதையும் மீறி யாராச்சும் கேங் ஃபார்ம் பண்ண நினைச்சா அவங்கள தனியா தொக்க தூக்கிட்டு வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அதையும் மீறி கேங் ஃபார்ம் பண்ண நினைச்சா பிசிக்கலி டார்ச்சர் பண்ணி ஒரு வழி ஆக்கிடுவாங்களாம் அவங்கள. பன்ஹா ஃபீமேல் பிரிசன் எகிப்துல இருக்கு இந்த ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ள பெண்கள் போன உடனே சில மோசமான சம்பவங்களை அனுபவிப்பாங்களாம். அதாவது என்ட்ரிலேயே அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவங்கள எல்லாரும் முன்னாடியும் செக் பண்ணுவாங்களாம். இதோட நிறுத்த மாட்டாங்களாம். எப்ப பார்த்தாலும் அவங்கள கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த ஜெயிலுக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டா அவங்களுடைய ஃபேமிலிய மறந்துடணுமா. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்குமா. ஃபேமிலிய பாக்குறது கூட சில சமயம் முடியாதான். இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே இடமாவது சுத்தமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதான். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இந்த ஜெயிலையும் குப்பை தொட்டியும் கம்பேர் பண்ணீங்கன்னா குப்பை தொட்டியே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுக்கும் கிளீனிங்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இங்க மக்கள் இருப்பாங்களாம். ஒரு பக்கம் அதிகாரிகள் பிரிசனர்ஸ பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ண, இன்னொரு பக்கமோ இவங்க தங்குற இடம் ரொம்ப கேவலமா வேற இருக்கு. அண்ட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கான சண்டை இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுதான் இப்ப வரைக்கும். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸால கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குமா. அண்ட் இவங்க இங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடானது இன்னும் அன்ஹைஜீனிக்கா இருக்குமா. இதனாலேயே பல பேருக்கு நோய்வாய்ப்படுதான். இப்படி எல்லா இடமும் இவங்களை சுத்தி போட்டு அடிச்சா இவங்க தாங்குவாங்களா. அதுதான் இந்த ஜெயிலுக்குள்ள இப்ப வரைக்கும் ஃபீமேல் பிரிசனர்ஸ்க்கு நடந்துகிட்டு இருக்குங்க. திஹார் ஜெயில் இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஜெயில் தான் இந்த திஹார் ஜெயில். இந்தியால இருக்கக்கூடிய கொடூரமான ஜெயிலேயே இதுவும் ஒண்ணு. ஏன்னா இந்த ஜெயில் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே இங்க ஒர்க் ஆகாது. இந்த ஜெயிலுக்குள்ள எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்களோ அதே அளவுக்கு ஊழலுக்கும் பேர் போனதா இருக்குங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காசு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெயில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. இன்னொரு பக்கமோ காசு இல்லாதவங்களுக்கு இந்த ஜெயில் ஒரு நரகம் மாதிரி. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ஆபீசர்ஸ் உடைய வன்மத்தை சில சமயம் தீர்த்துப்பாங்களாம் கைதிகள் மேல. இந்த ஜெயில்ல கைதிகளுடைய எண்ணிக்கை வெறும் 400 தான் இருக்கணுங்க. ஆனா இந்த ஜெயில்ல இப்ப கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்காங்க. இந்த ஜெயிலுக்கு தண்டனை கைதியா வந்தவங்க கூட பரவாயில்லைங்க. ஆனா விசாரணை கைதியா வந்து கோர்ட்கே போக முடியாம உள்ள இருக்கவங்களுடைய நிலைமைதான் படுமோசமா இருக்கும். ஏன் அப்படின்னா விசாரணை கைதிகளா இங்கேயே இறக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வாழ்க்கை முழுக்க இங்கேயே இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. வேலி ஸ்டேட் பிரிசன் இந்த ஜெயில் கலிபோர்னியால இருக்கு. 1995ல இருந்து 2012 வரைக்குமே இந்த பிரிசன்ல லேடிஸ்க்கான பிரிசனா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதைய ஜென்ஸ்க்கான பிரிசனா மாத்திட்டாங்களாம். இதுக்கு காரணம் பெண் கைதிகள் பண்ணின கலவரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெண் கைதிகள் கிட்ட அதிகாரிகளுடைய அத்துமீறலும் ஒரு காரணமா முன்வைக்கப்படுது. பல அதிகாரிகளுடைய சப்போர்ட்ல இந்த ஜெயில் ஒரு பிளாக் மார்க்கெட்டாவே பராமரிச்சுட்டு இருந்தாங்களாம். இதனால ஜெயிலுக்குள்ள பல இல்லீகல் விஷயங்களும் நடந்துட்டு இருந்திருக்கு. அதிகாரிகள் பண்ணின டார்ச்சர்ல சில பெண் கைதிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாவே மாறிட்டாங்க
பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கொடூரமா இந்த இடத்துல சித்திரவதை பண்ணியிருப்பாங்க பெண் கைதிகளை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் கடைசியில இந்த முடிவை கையில் எடுத்திருக்காங்க. புள்ளி சார்கி பிரிசன். இந்த ஜெயில் ஆப்கானிஸ்தான்ல இருக்குங்க. இந்த பிரிசன்ல ஆம்பளைங்களும் இருப்பாங்களாம், பொம்பளைங்களும் இருப்பாங்களாம். ஆனா இவங்க 2 பேருக்குமே தனித்தனி செப்பரேட் பார்ட்டிஷன் இருக்கு. இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இந்த ஜெயில நரகத்தை விட மோசமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க யாருக்குமே சரியான சாப்பாடு கிடைக்காதாம். இங்க இருக்க வெதர் கண்டிஷனும் ரொம்பவே ஹாட்டா இருக்குமா. அதனால தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குமா. ஆனா தண்ணி தாகம் எடுத்தாலும் கூட யாருமே குடுக்கவும் மாட்டாங்களாம் இந்த ஜெயிலுக்குள்ள. தண்ணி கூட குடுக்காத ஜெயில்னா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடூரமானதா இருக்கும்னு. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஜெயில்ல கைதிகளுக்கு பிசிக்கல் டார்ச்சரும் அதிகமா குடுப்பாங்களாம். இங்க இருக்க பெண் கைதிகள் அதிகாரிகளுடைய பேச்ச கேட்கல அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு போய் டார்க் ரூம்ல போட்டுருவாங்களாம். அண்ட் இத விட ரொம்ப மோசமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. ஷாக்கிங்கான விஷயம். அதாவது இந்த ஜெயிலுக்கு பின்னாடி இந்த ஜெயிலுக்காகவே ஒரு கல்லறை தோட்டம் ஒண்ணு இருக்காங்க. அந்த கல்லறையில வருஷம் வருஷம் எக்கச்சக்கமான பேர புதைச்சுக்கிட்டே தான் இருக்காங்களாம் இப்ப வரைக்கும். பிளாக் டால்பின் பிரிசன். இது ரஷ்யால இருக்குங்க. ரொம்ப மோசமான கிரைம் செய்யறவங்கள ரொம்பவே நல்லா வச்சு செய்யற இடம் தாங்க இந்த பிளாக் டால்பின் பிரிசன். இந்த ஜெயில் ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இங்க வர்றவங்கள டார்ச்சர் பண்ணி கண்ணு முன்னாடியே மரண பயத்தை காட்டுறது தான் இங்க இருக்க அதிகாரிகளுடைய வேலையேவாம். ஏன்னா இங்க வர்ற கைதிகள் அந்த மாதிரியான கைதிகளாம். ரொம்ப பெரிய பெரிய கிரைம் செஞ்சவங்களா தான் இருப்பாங்களாம். சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் வந்தாலும் கூட அவங்க பயந்து தான் ஆகணுமா. இங்க நடக்கிற டார்ச்சர்ல ஒரு சாம்பிள் சொல்லவா. கைதிகளுடைய கைகளை அவங்களுடைய பின்பக்கமா கட்டிட்டு அவங்கள முன்னாடி நிமிர்ந்து வானத்தை பாக்குற மாதிரி நிக்க வச்சிருவாங்களாம். பல மணி நேரமா அந்த கைதியும் ஒரே இடத்துல நின்னுட்டே இருக்கணுமா. அதே மாதிரி பகல்ல தூங்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது. அதே மாதிரி சாப்பாடு கூட அதிகாரிகள் நினைச்சா மட்டும்தான் கைதிகள் சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் இருக்காம். அண்ட் இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடே கொடுக்காம கைதிகளை பட்டினியா வச்சு கொடுமைப்படுத்துவாங்களாம். இந்த மாதிரியான பல டார்ச்சர்னாலேயே இந்த ஜெயில் நேம் கேட்டாலே பல கைதிகள் கதிகலங்கி போயிருவாங்களாம். அந்த அளவுக்கு பயமா இருக்குமா. சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த பெண்கள் சிறைச்சாலையிலேயே உங்களுக்கு எந்த சிறைச்சாலை படுபயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.